அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம், எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். மிகவும் அற்புதமான தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாசகம். திருவாசகத்தில் ஒரு வாசகம். இளைத்தேன் என்கின்ற வார்த்தை ஒரு மிகப் பெரும் ஒரு மகா வாக்கியம். இளைத்தேன் என்பது விடுதலையை குறிக்கின்றது. எந்த இதிலிருந்து விடுதலை அடைவது? இதைப் பற்றி இன்று பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மூல சத்தியம் இருக்கின்றது. எல்லா மிகப் பெரும் சூத்திரங்கள், திருவாசகங்கள் எல்லாத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மூல கருத்து அது இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இளைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். 6 அறிவுக்கு முன்பு 5 அறிவு வரை ஒவ்வொரு படியாக பரிணாமம் அடைந்த அந்த ஜீவாத்மா 6ஆம் அறிவு எடுக்கின்றது. நம்ம இந்த நேரடியாக 6ஆம் அறிவை மட்டும் இன்று பார்ப்போம். நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கான வழியும் தெரிந்துவிடும். மொத்த பிறப்பின் சாரம், நோக்கம் பிறந்து இளைத்தல்தான். வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தி, விடுதலை நோக்கி நகர்வது. மீண்டும் 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 இந்த ஜீவாத்மா மனித பிறவி எடுத்து எடுத்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நிச்சயமாக பரம்பொருள் ஈசன், இறைசக்தி, பரம்பொருள் மகாதேவர் எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரானந்த சக்தி மீண்டும் மீண்டும் மனித பிறவை தருவதற்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு மனித உடலை தருவதில்லை. 6ஆம் அறிவென்கின்ற சுய சிந்தனையை பயன்படுத்தி இப்பிறவிலேயே இளைத்தேன் என்கின்ற விடுதலையை உணர்வதுதான் வாழ்க்கையின் லட்சியம். நன்கு ஆழ்ந்து பார்ப்போம். அப்ப என்ன அர்த்தம்? இளைத்தேனா விடுதலை அல்லது கரைதல், லிபரேஷன். எதிலிருந்து லிபரேஷன்? நன்கு ஆழ்ந்து கவனிங்கள். மொத்த வாழ்க்கையுமே ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற நான் என்கின்ற அகங்காரம் தான் இயக்குகின்றது. நான் என்கின்ற அகங்காரம் என்பது குழப்பமான உணர்ச்சி முடிச்சு. இட் இஸ் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். என்ன செய்யறன்னு தெரியும், எதற்காக செய்யறோம், எதை உணரப் போறோங்கிறது தெரியல. எந்த செயல் செய்தாலும் அந்த செயல், அதை செய்கின்ற சிந்தனை இருக்கின்றது. இதன் மூலமாக நான் என்ன உணரப் போகின்றேன் என்கின்ற தெளிவு ஏற்பட்டால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். மனிதன் பிறந்தது முதல் மரணம் வரை எதை உணர்ந்தால் இந்த விடுதலை என்கின்ற சுதந்திரம், விடுதலை என்கின்ற நிறைவு, தன் இருப்பை உணர முடியும் என்று சில ஜீவாத்மா புரிந்து செயல்படுகின்றது, சில ஜீவாத்மா புரியாமல் செயல்படுகின்றது. சற்று உங்கள் வாழ்க்கையை கவனியுங்கள். தொடர்ந்து வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த பரிபூர்ண நிறைவென்கின்ற ஆத்ம திருப்தி ஏற்படுவதில்லை. இதை நீங்களுமே சில நேரங்களில் சிந்திக்கவும் துவங்குகின்றீர்கள். இதை ரொம்ப ஆழமா யோசிப்பவர்கள் ஆன்மீகத்தை நோக்கி
இறைவனை நோக்கி, பக்தியை நோக்கி திரும்புகின்றார்கள். என்ன செய்தாலும் ஏன் நம்முள் இந்த விடுதலை என்கின்ற நிறைவு ஏற்படுவதில்லை என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றது. மொத்த வாழ்க்கையுமே நான் நான் என்கின்ற அகங்காரத்தின் உணர்ச்சி முடிச்சிலிருந்து விடுதலை அடைவதுதான் இளைத்தேன் என்று அர்த்தம். இந்த நான் என்கின்ற அகங்காரம் கரைந்து விடுதலை அடைவதுதான் இளைத்தேன் என்ற அர்த்தத்தை குறிக்கின்றது. சரி, இது எப்படி சாத்தியம்? எதை உணர்வதினால் இந்த உணர்ச்சி முடிச்சிலிருந்து விடுதலை அடைய முடியும்? தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் இது. எந்த மார்க்கங்களை பயன்படுத்தினாலும் சரி, நடக்கின்ற அனுபவம் ஒரு மனிதன் தன்னுள் உயிரை உணர்வதினால்தான் நான் என்கின்ற முடிச்சிலிருந்து விடுதலை அடைகின்றது. தன் இருப்பாகிய உயிராய் இருக்கின்ற இறைவனை, உயிராய் இருக்கின்ற சிவனை, ஈசனை, ஈசன் ஒவ்வொரு மனிதனுக்குள் உயிராய்தான் இருக்கின்றார். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். அதனாலதான் மாணிக்க வாசகர் சிவமாக்கி எமை ஆண்டங்கிற வார்த்தையும் பிரயோகம் செய்கின்றார். தன்னுள் ஈசனை உணர்கின்றார், உணர்ந்தார். இந்த உயிர்தான் ஈசன், இந்த உயிர்தான் கடவுள். இந்த நான் நான் என்கின்ற அகங்காரத்தை உணர்ந்த மனிதனுக்கு பரிபூர்ண நிறைவு ஏற்படுவதே இல்லை. காரணம் அது குழப்பம். ஆனால் உள்ளுக்குள் இந்த உயிர் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது தன் உயிராய் உணரும் போது, உயிரை உணர்கின்றாரோ அப்பொழுதுதான் இளைத்தேன் என்கின்ற வார்த்தை உயிர் பெறுகின்றது. நான் என்கின்ற அகங்காரம் முற்றிலுமாக கரைந்து உயிரில் நிலைபெற மோட்சம் என்கின்ற ஞானம் பிறக்கின்றது. நான் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்வது, உயிராய் இருக்கின்ற ஈசன் ஆனந்தத்தில் இருக்கின்றார். ஆனந்த சக்தி. இந்த ஆனந்தத்தை உணரும் போது நிறைவுத்தன்மை ஏற்படுகின்றது. இங்கதான் மிக முக்கியமான வார்த்தை இருக்கின்றது. இளைத்தேன் என்றால் ஏதோ ஒன்று நம்முள் எதை உணர்வதினால் பரிபூரணம் ஏற்படுகின்றதோ அதுதான் இளைத்தேன் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையாக உயிர் கிடைக்கின்றது. இழந்துட்டோம், ஏதோ ஒன்று நம்ம இழக்கிறோம், இதுல இருந்து விடுதலை அடைகிறோம். எப்படி விடுதலை அடைய முடியும்னா, ஏதோ ஒன்றை உணர்வதினால் இதை நான் இழக்கின்றேன். இறைவனுடைய படைப்பு மிக பெரும் ஒரு பொக்கிஷம். காரணம், மனிதன் இயற்கையாகவே சுகமானவன், சந்தோஷமானவன், சுதந்திரமானவன். அப்படிதான் படைச்சிருக்காரு. இந்த நான் என்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து வாழும்போது நிரந்தரமில்லாத சந்தோஷங்கள் ஏற்படுகின்றது. அதான் வாழ்க்கையில ஒரு விரக்தி, ஒரு வெறுமை, நிம்மதி இல்லாமல் இருப்பது, இது எல்லாம் உணரக்கூடிய விஷயங்கள். அப்ப நிரந்தரமில்லாத சந்தோஷத்திலிருந்து நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற உயிரின் ஆனந்தத்தை உணரும் போது டீஃபால்ட்டா அந்த மனிதன் குழப்பமான உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து நிரந்தரமான ஆனந்தத்தில் லயம் கொள்வதுதான் இளைத்தேன் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம்.
அப்ப உயர்ந்த சத்தியமும் உயர்ந்த விஷயம் தன்னுள்ளேதான் இருக்கின்றது. அதற்கு பல மார்க்கங்கள், எந்த மார்க்கம்னா பயன்படுத்தலாம். ஆனா இறுதி நடப்பது உள்முகமாக நிலை பெறுவதனால் மட்டும்தான் முக்தி மோட்சம் என்கின்ற சத்தியம் உயிர் பெறுகின்றது. தானாக கரைய முடியாது. என்றென்றும் எப்பொழுதும் ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய உயிரின் வெளிப்பாடு, எதனாலையும் தொந்தரவு செய்யாத, எதனாலும் தொந்தரவு ஆகாத பரிபூரண பேரானந்தமே உயிர், ஜீவாத்மா. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதுதான் உண்மை. உயிர் பரிபூரண பேரானந்தத்தில் இருக்கின்றது. எப்பொழுது அதை உணர்கின்றோமோ உங்களுக்கே தெரிந்துவிடும், நான் விடுதலை உணர்ந்து விட்டேன். இளைத்தேன் என்கின்ற வார்த்தை இந்த பேரானத்தை தொடும்போதுதான் குழப்பமான உணர்ச்சி முடிச்சென்கின்ற நான் தன் விழுந்து விடுதலை என்கின்ற சுதந்திரத்தை உணரும் போது அந்த தருணம் இந்த வார்த்தைக்கு உயிர் பெறுகின்றது. ஆம், நான் விடுதலை பெற்றவன் தான், ஜீவன் முக்தன் தான். ஒவ்வொரு மனிதருமே பிறந்தது இதற்காக மட்டுமே. தயவு செய்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதை நோக்கி நகராமல் வெளியுலகத்தில் எதை சாதித்தாலும் எதை செய்தாலும் நிரந்தரமான நிம்மதி சந்தோஷம் என்கின்ற பரிபூரணம் ஏற்படுவதில்லை. இதை உணர்ந்து வாழ்க்கையை வாழும்போது ஒவ்வொரு செயலும் பரிபூரணத்தோடு, நிறைவோடு, திருப்தியோடு, எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ இயலும். இறைவன், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னப்பா வாழ்க்கையே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையே இப்படி துக்கமா இருக்கு, ஒரே நோயா இருக்கு, இப்படி அவர் படைக்க வரல. இதற்கான நிரந்தரமான தீர்வு என்கின்ற சூக்ஷ்மத்தையும் உங்களுக்குள் தான் வைத்திருக்கின்றார். கடவுள் ஒரு மனிதனை படைச்சு கஷ்டத்துக்காக படைச்சிருப்பாரு. இந்த சரீரத்தையே படைச்சிருக்கார் அப்படின்னா இட்ஸ் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். உலகத்துல இத மீறி ஒரு பெரிய விஷயம் இல்ல. உலகத்துல நமக்கு புரிஞ்ச வரைக்கும். அப்ப நிச்சயமாக வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான சத்தியத்தையும் சக்தி புத்தியும் உள்ளுக்குள் வைத்திருக்கின்றார். நாம் உணரத்தான் வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் உணராமல் இருப்பதினால் வாழ்க்கை மிகவும் பலுவாக, சுமையாக, அகங்காரத்திலும் குழப்பத்திலும் பொறாமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீதும் நன்றும் பிறர் தரவார ஆனந்தம் என்கின்ற ஜீவாத்மாவின் உயிர்த்தன்மையை உணர 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 நான் என்கின்ற அகங்காரம் முற்றிலும் கரைந்து விடுதலை நோக்கி நகர்ந்தே தீரும். எனக்கு தெரிந்தவரை இது ஒரு மிக பெரும் ஒரு அரிய வழி. அதாவது இளைத்தேன்கிறது புரியுது, ஆனா என்ன உணர்ந்தா நடக்கணுங்கிறத தெளிவாய்க்கணும். அந்த இளைத்தேன்கிற விஷயமும் கூட வெளியில் இல்லை. எப்பொழுது எங்கும் நிறைந்திருக்கின்ற இறை சக்தி என்னுள் உயிராய்த்தான் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு உள்முகமாக திரும்பும் போதுதான் இந்த இலத்தியன் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமும் அனுபவமும் கிடைக்கின்றது. அதுவரை இறைவனை வெளிமுகமாக தேடுகின்ற மனிதர்களுக்கு இந்த இலத்தியன் என்கின்ற உச்சபட்ச அர்த்தமும் அனுபவம் முதல் படியாக இருக்கும்.
இறுதிப்படியாக மாறுவதில்லை. எப்பொழுது உயிரை உணர்கின்றோமோ, நீங்கள் இப்பிறவியும் வாழ்ந்து முடித்து விட்டோம். இப்பிறவிலிருந்து அடுத்த மீண்டும் மனித பிறவி எடுக்காது. இந்த உயிரால் படைக்கப்பட்ட இந்த ஜீவாத்மா, இந்த உயிரால் படைக்கப்பட்ட இந்த மனித சரீரத்திலிருந்து விடுதலை அடைந்து, தன்னை தானே உணர்ந்து, ஆனந்தமயப்பட்டு, ஆனந்தத்திலே கரைந்து, ஆனந்தமயமாக மாறி வாழ்ந்தோம், ஆனந்தத்தை உணர்ந்தோம், மறைந்தோம் என்கின்ற எந்த ஒரு இழப்பும் இல்லாது இனிமையாக ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழ்ந்து பிறவா நிலை என்கின்ற பெரும் ஒரு பொக்கிஷத்தை அடைய முடியும். இது அனைவருக்கும் சாத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு தன்னுள் இருக்கும் இறைவனை ஆனந்தமாக இருக்கின்றார் என்பது சத்தியம். இதை நோக்கி உணர்வதற்கு தேடத் துவங்குங்கள். ஏதோ ஒரு வழி உங்களுக்கு நிச்சயமாக அமைந்தே தீரும். என்னுள் இருக்கும் உயிரை உணர வேண்டும் இறைவா, இதை நோக்கி வாழ்க்கை நகர்த்த வேண்டும் என்று எடுக்கின்ற சங்கல்பம் இதை நோக்கி எடுத்துச் செல்லும். எல்லா மனிதர்களுக்கும் மிக பெரும் ஒரு பொக்கிஷம் இந்த இளைத்தேன் என்கின்ற வாசகத்தின் அனுபவத்தின் தொகுப்பு ஆனந்தம். இதை நோக்கி நகருங்கள். எல்லோருக்குள்ளும் உயிரின் ஆனந்த உணர்வு நோக்கி நகர்வீராக. மீண்டும் சந்திக்கின்றேன். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி.